நண்பர்களுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் பார்த்துட்ருக்கிறது என்னோட கம்போஸ்ட் பின். நான் கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமாகவே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக கம்போஸ்ட் பண்ணிட்டு வரேன். முதல்ல தொடக்க காலத்தில் நான் ஒரு மண்பானை 2 மண்பானை வச்சுட்டு அதில் பண்ணிகிட்ருந்தேன். அதுக்கப்புறம் பெரிய பெரிய அந்த லாண்ட்ரி வாளி இருக்கும்ல, அந்த லாண்ட்ரி வாளியில் பண்ணிகிட்ருந்தேன். அதுக்கப்புறம் இந்த ப்ளூ கலர் பெரிய தண்ணி பிடிச்சி வைக்கிற பேரல் இருக்கும் இல்லையா, அந்த பேரலில் பண்ணிகிட்ருந்தேன். இப்போது இது புதுசாக ரீசெண்டாக இந்த டப்பா வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் இதில் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம இந்த உரத்தொட்டியை எப்படி மேலாண்மை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ முழுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா லைக்ஸும் கமெண்ட்ஸும் கொடுங்க. இந்த உரத்தொட்டி மேலாண்மையை பொறுத்த வரைக்கும் நம்ம முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எது எவ்வளோ கலக்கணும் அப்படிங்கிறது தான். 40% நீங்கள் க்ரீனு, 60% ப்ரௌன் கலக்கணும். க்ரீன் அப்படிங்கிறது நம்ம கிச்சனில் கிடைக்கிற ஃப்ரெஷ்ஷான கழிவுகள், அதாவது நம்ம காய்கறி வேஸ்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாதம், பழைய சப்பாத்தி, இந்த மாதிரி விஷயந்தான் க்ரீனு. அது ரொம்ப குயிக்காக டீகம்போஸ் ஆகும். டீகம்போஸ் ஆகும்போது ஸ்மெல் வரும், அதுக்கப்புறம் புழுக்கள் உருவாகும். இதே ப்ரௌன் அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா அது டீகம்போஸ் ஆகிறதுக்கு நாட்கள் ரொம்ப ஆகும். பட் எந்த நாத்தமோ இல்லை புழுக்களோ உருவாகாது. இப்போ இந்த க்ரீன் 40%ம் நம்ம ப்ரௌன் 60%ம் ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இந்த க்ரீன் விடுற தண்ணியெல்லாம் இந்த ப்ரௌன் அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ அங்கே ரொம்ப சொதன்னு தண்ணி இருக்காது. அந்த க்ரீனும் ப்ரௌனும் க்ரீனும் இப்போ ஈக்குவல் ஆகிடும். ரெண்டுலேயுமே ஒரே அளவான ஈரப்பதம் இருக்கும். ஸோ இந்த ப்ரௌனும் ரொம்ப சீக்கிரமாக டீகம்போஸ் ஆகும். இந்த க்ரீனும் புழுக்கள் உருவாகாமல் அது டீகம்போஸ் ஆகும். ஸோ நமக்கு ஹெல்தியான ஒரு கம்போஸ்ட் கிடைக்கும். ஸோ நம்ம மனசில் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம எவ்வளவு 40% க்ரீனு, 60% ப்ரௌன் நம்ம ஆட் பண்ணணும் நம்மளோட கம்போஸ்ட் பின்னில். ப்ரௌனுக்கு என்ன ஆட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காய்ந்த இலைகள், மரத்தூள், அதுக்கப்புறம் பேப்பர், நியூஸ் பேப்பர் இல்லை வேறு ஏதாவது பேப்பர்ஸ், பழைய நம்ம பிள்ளைங்களோட புக்கிலேருந்து வர பேப்பர்ஸ், இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணலாம் ப்ரௌனுக்கு. இது எங்கள் வீட்டு கார்டனில் நான் கடந்த ஒரு 2-3 நாளாக சேர்த்த புங்க மரத்துலேருந்து பூக்கள் கொட்டிகிட்ருக்கு. அந்த பூக்கள் அப்புறம் இந்த காய்ந்த இலைகள் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருக்கேன். இது பாருங்கள், எவ்வளோ ஒரு 1.5 கிலோ கிட்ட இருக்குது. நல்லா நிறையாவே இருக்குது இந்த பூக்கள். இதுக்கப்புறம் இது நம்ம ட்ரையாக எடுத்துக்கலாம். இன்றைக்கோட ட்ரையாக எடுத்துப்போம். இது நம்ம இதில் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டோட காய்கறி கழிவுகள் இருக்குது. முருங்கை மரத்தை நேற்று ஒரு குச்சி உடஞ்சிச்சு. அதில் பிஞ்சு பெரிய முருங்கைக்காய்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. இந்த பிஞ்சு முருங்கைக்காய், அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, கொஞ்சம் சாதம் இருக்குது. அதில் சாதமும் போடலாம் கம்போஸ்ட் பின்னில். ஒரு 2-3 சப்பாத்தி இருக்குது. அதுக்கப்புறம் தண்ணியாக இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தயிர் இப்போது தயிர் வெயில் காலம் நிறைய தயிர் யூஸ் பண்ணுறோம். தயிர் நான் வேறு ஒரு கிண்ணத்தில் மாற்றிட்டு அந்த பாத்திரத்தை கழுவி ஊற்றி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நான் கிரைண்டர் கழுவுன தண்ணி இருக்கும்ல, அதையுமே ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா தெரியும் நான் எந்த மாதிரி ப்ரொப்போர்ஷனில் ஆட் பண்ணுறேன் அப்படின்னு. இந்த லிக்விடை எதுக்காக நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த கம்போஸ்ட் பின்னில் தண்ணிக்கான அவசியமும் தேவை. ஏன்னா டெய்லியுமே அது வெயிலில் இருக்குது. ஸோ அதுலேருந்தும் தண்ணி எவாப்ரேட் ஆகிடும். ஸோ நம்ம தண்ணி டெய்லி கொடுக்கணும். இன்ஸ்டன்ட் தண்ணி கொடுக்கறதுக்கு பதிலாக நான் இந்த இந்த மோர், கிரைண்டர் கழுவின தண்ணி இதெல்லாம் வச்சு ஊற்றிடுவேன். ஸோ அதில் நுண்ணுயிர் பெருக்கம் நல்லா ஜாஸ்தியாக இருக்கும். நம்ம ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும், இந்த கம்போஸ்ட் பின்னை பொறுத்த வரைக்கும் நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது. நிறைய தண்ணி ஊற்றுனீங்கன்னா அது அந்த நுண்ணுயிர்கள் உருவாகுது இல்லையா, கம்போஸ்ட்டுங்கிறது அங்கே நுண்ணுயிர் உருவாகி அந்த பொருட்களை மக்க வைக்கிறது தான். ஸோ இந்த நுண்ணுயிர்களால் பார்த்திங்கன்னா அது ப்ரீத் பண்ண முடியாது ஓவராக தண்ணி இருக்கும்போது. இதே நம்ம தண்ணியே ஊற்றலை, ரொம்ப கம்மியான தண்ணி ஊற்றணும் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அது ரொம்ப சூடாயிரும், ரொம்ப அனலாகிடும். அந்த உள்ளே இருக்க நுண்ணுயிர்கள்லாம் செத்து போயிடும். ஸோ இது ரெண்டுமே இருக்கக்கூடாது. ஓவர் வாட்டரிங்கும் இருக்கக்கூடாது, கம்மியான வாட்டரிங்கும் இருக்கக்கூடாது. ஸோ இவ்வளோ பெரிய பின் இருக்கிறதுனால நான் டெய்லியும் 2-3 கப்பு அளவு தண்ணி இருக்கிற மாதிரி பார்த்துப்பேன். அதில் இந்த மாதிரி மோர் கழுவின தண்ணி, அரிசி கழுவின தண்ணி, பருப்பு கழுவின தண்ணி, ஏதாவது ஒன்று கொண்டு ஊற்றுவேன். அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம செடிக்கு தண்ணி ஊற்றுற தண்ணியவே கூட அதில் ஊற்றிடுவேன். ஆனால் டெய்லி கண்டிப்பாக நான் தண்ணி ஊற்றுவேன். ஏன்னா இது ரொம்ப பெரிய பின்னு. இப்போ உங்கள் பின்னு சின்னதாக இருந்தது அப்படின்னா நீங்கள் 3 நாளைக்கு ஒரு தடவை இல்லை வாரம் ஒரு தடவை நீங்கள் தண்ணி ஊற்றலாம். மண்பானையாக இருந்ததுன்னா நல்லாவே டெய்லியே நீங்கள் தண்ணி ஊற்றலாம். 2 விதமான உரத்தொட்டி இருக்குது. ஒரு உரத்தொட்டியில் பார்த்திங்கன்னா கீழே பைப் வச்சுருப்பாங்க.
அந்த இப்ப அந்த பைப்பை திறந்துட்டு கீழே அந்த அந்த தண்ணியை சேகரித்து அந்த தண்ணியை வந்து நம்ம செடிக்கு ஊற்றுற தண்ணியோடு டைல்யூட் பண்ணிவிட்டு ஊற்றுவாங்க. இன்னொன்று வந்து வெறுசா அந்த உரத்துக்கு மட்டுமே ரெடி பண்ணுவாங்க. அந்த இது திடக்கழிவுக்காகவே செ ரெடி பண்ணுவாங்க கம்போஸ்ட் பின். நம்ம கம்போஸ்ட் பின் வந்து பார்த்திங்கன்னா, ஒன்லி திடக்கழிவுக்காகவே அந்த திட கம்போஸ்ட்டுக்காகவே நம்ம பண்ணுறோம். ஸோ அதனால் என்ன பண்ணலான்னா, தண்ணி நிறையா ஊற்ற வேண்டாம். நம்ம ஊற்றுற தண்ணி வந்து அந்த கீழே ஓட்டை வழியா கீழே போகக்கூடாது. இப்போ நம்ம அந்த கீழே ஓட்டை வழியா துவாரங்கள் வழியா கீழே போச்சு அப்படின்னா, சத்துக்களும் சேர்த்து வீணாயிடும். ஸோ அந்த மாதிரி ஊற்ற வேண்டாம். நீங்கள் கீழே பைப்பு வச்சுருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் நிறையா தண்ணி ஊற்றுங்க. ஸோ நம்ம வந்து கலெக்ட் பண்ணி அதை நம்ம செடிகளுக்கு ஊற்றிக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு திட கம்போஸ்ட் மட்டும்தான் வேணும் அப்படின்னா, தொளிச்சு விட்ட மாதிரி தண்ணி ஊற்றுங்க. அப்போது வந்து நீங்கள் மண் தொட்டியில் வச்சுருக்கீங்க அப்படின்னா, கையில் தண்ணி எடுத்து தொளிச்சு விடுங்க. ஸோ எல்லா பக்கட்டும் ஈவனாக வந்து தண்ணி பரவும். சேம் டைம் தண்ணி வீணாகவும் ஆகாது. இதை மறந்துடாதீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்னென்னலாம் அந்த கம்போஸ்ட் பின்னில் போடக்கூடாது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம வந்து எதுவும் நான்வெஜ் எதுவுமே போடாதீங்க. ஃபிஷ்ஷோ இல்லை ஏதாவது கறி துண்டுகளோ எதுவுமே போடாதீங்க. அந்த ஆயிலி ஃபுட் எதுவும் போடாதீங்க. அதாவது நிறைய நம்ம எண்ணெய் ஊற்றி செஞ்ச சமையல் ஏதாவது மிஞ்சிருச்சுன்னா அதை போடாதீங்க. அப்புறம் வந்து லெமன் வேண்டாம். சிட்ரஸ் ஃப்ரூட் எதுவுமே வேண்டாம். சிட்ரஸ் ஃப்ரூட் வந்து ஃப்ளவர் பிளான்ட்க்குலாம் ரொம்ப நல்லது. நம்ம விட தனியாக அதை வந்து காய வச்சு அதை பவுட்ரு பண்ணி அதை நம்ம செடிகளுக்கு போட்டுக்கலாம். பட் வந்து இந்த பின்னில் வந்து நம்ம சிட்ரஸ் ஃப்ரூட் எதுவும் போட வேண்டாம். உப்பு சேர்த்த எந்த உணவுப் பொருளும் போடாதீங்க. இப்போ நான் சப்பாத்தி போட்டேன் பார்த்தீங்களா, சப்பாத்தியில் உப்பு போடாமல் நான் செஞ்சுருக்கேன். ஸோ உப்பு போடாமல் செஞ்சுருந்தோம் அப்படின்னா போட்டுக்கலாம். இப்போ நம்ம உப்பு போட்டிருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் 10 நாள் ஆகிற கம்போஸ்ட் பின்னு 15 நாள் ஆகும். அவ்வளோ சீக்கிரமாக மக்காது. ஸோ வந்து உப்பு போடாதீங்க. கருவாடு மாதிரியான ஐட்டம்ஸ் போடாதீங்க. இந்த உரத்தொட்டி வந்து பார்த்திங்கன்னா, நம்ம எப்போவுமே வந்து மூடி வச்சுருக்கணும். இப்போ நம்ம காலையில் வரோம், அந்த கழிவுகளை போட்டுட்டு தண்ணி ஊற்றுறத ஊற்றிட்டு ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுட்டு திரும்ப வந்து அதை மூடி வச்சுருங்க. இப்போ நீங்கள் மூடாக வச்சிங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷமோ 1/4 மணி நேரமோ கூட 4 பூச்சிகள் போயிட்டு அதில் முட்டை போட்டுரும். அதனால் வந்து நம்ம முடிஞ்ச வரைக்கும் அதை வந்து மூடியே வச்சுருக்க பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, எறும்புகள் நிறைய வரும் கம்போஸ்ட் பின்னில். நிறைய பேர் அந்த எறும்பு பார்த்தே அந்த விட்டுருவாங்க, கம்போஸ்ட் பின் பண்ணுறத விட்டுருவாங்க. நீங்கள் அதுக்கு என்ன பண்ணலான்னா, சாம்பல் வந்து அப்பப்போ ஆட் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஒரு 3 நாளைக்கு ஒரு தடவை, 4 நாளைக்கு ஒரு தடவை சாம்பல் ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அப்படி இல்லாட்டினா தொட்டியை சுற்றி கீழே தரையில் எங்கே வச்சுருக்கீங்களோ அந்த இடத்துல தொட்டியை சுற்றி ஏதாவது ஒரு கெமிக்கல் எறும்பு வராமல் இருக்கிற கெமிக்கல் பொடிகள் இருக்கும் இல்லையா, அது மாதிரி ஏதாவது வாங்கி போடுங்க. கம்போஸ்ட் பின்னுக்கு உள்ளே சொல்லலை, கம்போஸ்ட் பின்னுக்கு வெளியே ஒரு லேயரில். இல்லைன்னா அந்த எறும்பு சாக்கு அது மாதிரி வந்து எடுத்து நீங்கள் வரைஞ்சி விடலாம். ஏன்னா அது வந்து எறும்பு வர்றதுனால ஒன்றும் ஆக போகிறதில்ல. பட் அது ஒரு டார்ச்சராக இருக்கும். நம்ம கை வச்சு அதை கிளற முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. இந்த உரம் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிக்கிட்டே போகும். இது நல்லா ஹைட்டாக இருந்தது. நீங்கள் போன வாரம் சில வீடியோக்களில் பார்த்துட்டு அதில் விட ஃபுல்லாக இருந்தது இந்த இலைகள். பட் பாருங்கள் இப்போ எவ்வளோ நல்லா அமுங்கிருச்சு. ஸோ நாளாக பார்த்திங்கன்னா இது குறைஞ்சிட்டே போகும். குறைய மேலே போட்டுகிட்டே இருங்க. போட்டுட்டு என்றைக்கு இந்த பின்னு வந்து ஃபுல்லாகிருச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களோ அன்றைக்கி வந்து மேலே ஒரு இந்த மாதிரி நியூஸ் பேப்பரோ இல்லை சாக்கோ விரித்து விட்டுட்டு அதுக்கு மேலே 4-5 வெயிட்டான ஐட்டத்தை வச்சு நீங்கள் வந்து மூடிடுங்க. அப்படி வெயிட்டான ஐட்டம் வச்சு நம்ம மூடும்போது கம்போஸ்ட் வந்து குயிக்காகவே கூட இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாகவே கூட அது ரெடி ஆகும். இந்த கம்போஸ்ட் பின்னில் நிறைய துவாரங்கள் போட்டு வச்சுருங்க. இப்போ மண் தொட்டியாக இருந்தால் கீழே மட்டும் ஒரு துவாரம் இருந்தால் போதும். பட் இது மாதிரி பிளாஸ்டிக்காக இருந்தது அப்படின்னா நிறைய துளைகள் போட்டு வச்சுருங்க. இப்போ நான் வந்து கீழ்ப்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய துளைகள் போட்டு வச்சுருக்கேன். இப்போ தண்ணி வடிஞ்சிருக்கிறது வந்து இது பின்னிலேருந்து வடிஞ்ச தண்ணி இல்லை, வந்து கலந்தோம் இல்லையா அந்த இடத்துல அதுலேருந்து வந்த தண்ணி. ஸோ முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ உங்களால் மேக்ஸிமம் துளைகள் போட முடியுமோ அவ்வளோ துளைகள் போட்டு வச்சுருங்க. ரொம்ப பெருசாக போடாதீங்க. பூச்சி பட்டெல்லாம் உள்ளே போகிற மாதிரி நல்லா குட்டி துளைகளாக நிறைய போட்டு வைங்க. நான் வருடம் முழுமையும் இந்த கம்போஸ்ட் அந்த கழிவுகளை வந்து போடுவேனா அப்படின்னா இல்லவே இல்லை. மழைக்காலங்களில் நான் செய்ய மாட்டேன். கழிவுகளை எடுத்து தூக்கி போட்டுருவேன். இப்போ வந்து நாம் ஒரு செப்டம்பர் போல் இந்த இதை ஆரம்பிக்கலாம். செப்டம்பரில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய காய்கறிகள் வர ஆரம்பிக்கும். புதுசாக நல்ல ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸ் நிறையா கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த பச்சை பட்டாணி தோல் நிறையா இருக்கிறது, கீரைகள் இதெல்லாம் தோல் நிறைய நமக்கு கழிவுகள் நிறைய கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் வந்து இதில் வந்து சேர்த்து வைக்க ஆரம்பிங்க, போட ஆரம்பிக்கலாம் நீங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இலையுதிர் காலம் வந்துடும் அதுக்கப்புறமா.
ஸோ இந்த காய்ந்த இலைகள்லாம் போட்டு அதை வந்து நம்ம மேலே போட்டு ரெடி பண்ணலாம். ஸோ வந்து இதெல்லாம் முடிஞ்சு ஒரு மழை காலத்தில் இது வந்து கம்போஸ்ட் வந்து ப்ராசஸிங்கில் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ரெடி ஆகிடும். திரும்ப வந்து பார்த்திங்கன்னா எப்போ ரெடி ஆகும் அப்படின்னா ஆகஸ்ட் மாதம் போல் இந்த கம்போஸ்ட் வந்து ஃபுல்லாகவே ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம செப்டம்பரில் நம்ம பிளான்ட்ஸ்க்கு வந்து மண் மாற்றுவோம் இல்லையா, உரம் போடுவோம் இல்லையா, ஸோ செப்டம்பரில் நமக்கு இது வந்து ரெடி ஆகிடும். மோர், தயிர் இதெல்லாம் நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக கொடுக்கும்போது அதில் நிறைய நுண்ணுயிர்கள் உருவாகும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். நம்ம என்ன பண்ணலாம், இந்த அரிசி கழுவின தண்ணி, அப்புறம் வந்து கிரைண்டர் கழுவின தண்ணி இதெல்லாம் ஒரு 2 நாள் வந்து நல்லா வெளியே வச்சு ஃபெர்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஊற்றும்போது நிறையாவே அந்த நுண்ணுயிரோட பெருக்கம் நிறையா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ப்ரெட்டு, இந்த பீட்சா அதெல்லாம் பண்ணும்போது அந்த இது வாங்கியிருப்போம் இல்லையா, ஈஸ்ட் வாங்கியிருப்போம். அந்த ஈஸ்ட் வந்து வச்சுருக்கும்போது அது வேஸ்ட்டாக தான் போகும், அது ஒர்க் ஆகாது நெக்ஸ்ட் டைமுக்கு. ஸோ அந்த ஈஸ்ட்டை கூட நம்ம தண்ணியில் கலந்து ஊற்றலாம். நான் நிறைய ஊற்றிருக்கேன். நம்ம ஈஸ்ட் ஊற்றும்போது ரொம்பவே ஒரு 10 நாள் ஆகிற ப்ராசஸ் 8 நாள்லேயே ஆகிடும். ஸோ நீங்கள் ஈஸ்ட் பண்ணுங்கள், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஆனால் ஈஸ்ட் போடும்போது ரொம்ப சூடாக இருக்கும் பின்னு. ஸோ வந்து நீங்கள் ப்ராப்பராக அந்த டைமில் தண்ணி ஊற்றிடணும். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப உபயோகமாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு உபயோகமாக இருந்தது அப்படின்னா கீழே எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ. காட் பிளெஸ் யூ ஆல்.